நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி பண மோசடியில் ஒரு கும்பல் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள ஒத்த ஆலக்குளம் பகுதியை சேர்ந்தவர் 51 வயதாகும் அழகர்சாமி. இவர் திருமங்கலத்தில் தனியார் செக்யூரிட்டி சர்வீஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரது நண்பர் பொன்ராஜ் என்பவரும் அதே ஊரை சேர்ந்தவர். இந்த நிலையில் மதுரை புளியங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி என்பவர் ரியல் எஸ்டேட் புரோக்கராகவும் தனியார் நிறுவனங்களுக்கு ஆட்களை வேலைக்கு சேர்த்துவிடும் ஏஜென்டாகவும் வேலை செய்து வந்தார். இதனால் முருகேஸ்வரி அழகர்சாமியின் நிறுவனத்துக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக அடிக்கடி வந்து செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார். இதன் மூலம் முருகேஸ்வரியுடன் அழகர்சாமிக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அழகர்சாமிக்கும் அவரது நண்பர் பொன்ராஜுக்கும் அதிக அளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை இருந்திருக்கிறது. இதனை அறிந்து கொண்ட முருகேஸ்வரி தனக்கு தெரிந்த நபர் பெரியகுளத்தில் இருக்கிறார் என்றும் மாந்திரீக பூஜை மூலம் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறியிருக்கிறார். இதனை நம்பிய 2 பேரும் மாந்திரீகம் செய்யும் பூசாரியிடம் தங்களை அழைத்து செல்லும்படி கூறியுள்ளனர். இதையடுத்து முருகேஸ்வரி கூறியபடி 2 பேரும் ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் 2,42,000 ரூபாய் மற்றும் ரொக்கமாக 7,42,000 ரூபாய் என மொத்தம் 9,84,000 பூசாரி சித்தார்த்தனிடம் கொடுத்துள்ளனர். அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட சித்தார்த்தன் கடந்த 1ஆம் தேதி தனது வீட்டில் பூஜை நடத்த உள்ளதாகவும் அதில் பங்கேற்க வருமாறும் கூறியிருக்கிறார். அதன்படி அழகர்சாமியும் பொன்ராஜுவும் கள்ளிப்பட்டியில் உள்ள சித்தார்த்தனின் வீட்டுக்கு வந்தனர். அங்கு ஏற்கனவே பூஜை செய்வதற்காக நல்லெண்ணெய், நெய், எலுமிச்சை பழங்கள், குங்குமம், திருநீறு, பூக்கள் உள்ளிட்டவை தயாராக இருந்தன. இதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் எதிரே அமர வைத்து சித்தார்த்தன் தனது மகன் விஸ்வாமித்திரனுடன் சேர்ந்து சில பூஜைகளை செய்தார். பின்னர் பூஜைகளை முடித்த பிறகு 2 பேரிடமும் சித்தார்த்தன் கைப்பை ஒன்றை கொடுத்து வீட்டிற்கு சென்று பிரித்து பார்க்கும்படி கூறியிருக்கிறார். அந்த பையை கையில் வாங்கிய போது மல்லிகைப்பூ வாசனை வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அதனை நம்பி வீட்டுக்கு சென்ற இருவரும் தங்களுக்கு இரட்டிப்பு பணம் கிடைத்துவிடும் என்ற ஆசையில் சித்தார்த்தன் கொடுத்த கைப்பையை திறந்து பார்த்துள்ளனர். ஆனால் அந்த பைக்குள் வெறும் மல்லிகைப்பூ மட்டுமே இருந்தது. அப்போதுதான் முருகேஸ்வரி உள்ளிட்ட 3 பேரும் சேர்ந்து தங்களை மோசடி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அழகர்சாமியும் பொன்ராஜுவும் உடனே சித்தார்த்தன் வீட்டுக்கு சென்று தங்களது பணத்தை திருப்பி தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அங்கு சித்தார்த்தனும் அவரது மகன் விஸ்வாமித்திரனும் சேர்ந்து அவர்கள் 2 பேரையும் வீட்டின் ஒரு அறையில் அடைத்து வைத்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் பணம் கேட்டு வந்தால் கொன்று விடுவோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து தப்பித்த 2 பேரும் பெரியகுளம் தென்கரை போலீஸ் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் பெரியகுளம் தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து கள்ளிப்பட்டியில் இருந்த சித்தார்த்தன் மற்றும் அவரது மகன் விஸ்வாமித்திரனை கைது செய்தனர். மேலும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த முருகேஸ்வரியை தேடி வருகின்றனர். போலீசார் நடத்திய விசாரணையில் சித்தார்த்தன் இதுபோன்று பல பேரிடம் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர்களிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திரைப்பட பாணியில் நடந்த இந்த மோசடி சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.